இந்த வீடியோவில் கழுத்து வலிக்கான எக்ஸசைஸ் நானும் ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷாவும் சொல்லித்தரோம். அண்டு கழுத்து வலி வெறும் இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டிஸ் ட்ரெபீசியஸ் இங்கே மட்டும்தான் வலிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கழுத்து வலி பல்வேறு சிம்டம்ஸை பல்வேறு வகையான ஒரு சிம்டம்ஸை கொடுக்க முடியும். அது எல்லாமே கழுத்து வலியோட தான் சம்மந்தப்பட்டது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிலருக்கு வெறும் விரல் நுனியில் மட்டும் வலிக்கும், விரலில் மட்டும் மரமரப்பு இருக்கும். அது விரலில் வந்த ஒரு பிரச்சனையாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்க என்னென்னமோ எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கடைசியாக பார்த்தா அது கழுத்தில் சர்வைக்கல்லிருந்து வந்த பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி சிலருக்கு தலை சுத்தும், கடைசியாக அவங்க ஹார்ட்டுன்னு நினைப்பாங்க, பிபி அதிகம், சுகர் கம்மி, பிபி கம்மி ஆயிடுச்சு, அந்த மாதிரி நினச்சி அந்த கோணத்தில் திங்க் பண்ணுவாங்க. கடைசியாக தான் ரூல் அவுட் பண்ணுவாங்க சர்வைக்கல்லில் நடந்த பிரச்சனைனால தான் தலை சுற்றி இருக்குது, வாமிட் சென்சேஷன் வந்திருக்குன்னு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், இந்த சர்வைக்கல்லில் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வலி, அது கழுத்து வலின்னு சொல்லலாம், ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர வலின்னு சொல்லலாம், சர்வைக்கல்லிருந்து வர பெயின்னு சொல்லலாம். பெயின் மட்டும் இல்லை, மற்ற சிம்டம் கூட தலை சுத்தல், மரமரப்பு, கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம். ஸோ என்னென்ன சிம்டம் எல்லாம் இந்த சர்வைக்கல்ல இருக்கிற நோயினால் வரும், என்னென்ன நோயெல்லாம் சர்வைக்கல் நோய், அதுக்கு எப்படி எக்ஸசைஸில் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். எக்ஸசைஸில் மட்டும்தான் அந்த நோய்கள்லாம் க்யூர் ஆகும், அதையும் நான் சொல்கிறேன். அதாவது கழுத்து வலியோட சிம்டம் இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டிஸ் ட்ரெபீசியஸில் வலி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பக்க தலைவலி, கண்ணில் வலி, இல்லை கண்ணில் மயமயன்னு இருக்கிறது, தாடையில் வலி, ஃபேஸில் வலி, காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, அப்புறம் முதுகில் ஸ்கேப்புலாவில் வலி, முன்னாடி செஸ்ட்லையோ பிரஸ்ட்லேயோ வலி. அதே மாதிரி நான் பழசு சொன்ன மாதிரி ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டிஸ் இந்த மசில் அண்ட் ட்ரெபீசியஸில் வலி, அப்புறம் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி. அதை தவிர பால்பிட்டேஷன் டக் டக்குன்னு அடிக்கிறது, இல்லை ஸ்டர்னம், அடியில் இருக்கிற ரிப்ஸு, சைடில் இருக்கிற ரிப்ஸில் காஸ்டோகாண்டைட்டிஸ் இன்ஃப்ளமேஷனால் வலி, அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு, அப்புறம் இம்பேலன்ஸ் வர்றது. இதெல்லாம் இதில் ஒரு 12 சிம்டம் சொல்லியிருக்கேன்னா இதில் 3-4 சிம்டம் இருந்தாலே அது சர்வைக்கல் இருக்கிற நோயினால தான் வந்திருக்குன்னு அர்த்தம். இத்தனை சிம்டமும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் எல்லாமே சர்வைக்கலோட சம்மந்தப்பட்டிருக்கு, ஸ்பைனல் கார்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. சரி, ஸ்பைனில் என்னென்ன நோய் இந்த சிம்டம்ஸை காஸ் பண்ணலான்னா, சர்வைக்கல்ல ஸ்ட்ரெயின் ஆனாலே, கழுத்துக்கு ஸ்ட்ரெயின் வந்தாலே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். அது எம்ஆர்ஐயில் கூட தெரியாது. அது தவிர கழுத்தில் ஒரு சர்வைக்கல் ரேடிகுலோபதி, இல்லை சர்வைக்கோஜெனிக் பெயின், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால் வர்றது, அதில் கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், எலும்பு தேய்மானம், அப்புறம் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதாவது ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகிறது, அப்புறம் பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, ரத்த ஓட்டம் குறைஞ்சிருது, இதுலேயெல்லாம் கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்தால் உலகத்தில் எக்ஸசைஸ் மட்டும்தான் தீர்வாக இருக்குது. அது தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை கொஞ்சம் ஆட் பண்ணலாம், டயட்டையும் இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற இந்த நோய்க்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் தெரியணுன்னா ஆன்லைனில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் வீட்டில் இருந்தபடியே டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு பண்ணி இதை க்யூர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் 1 மாதம், 3 மாதம், 6 மாதம் கண்டினியூ பண்ணி ரிவர்சல் ஆயிட முடியும். 6 மாதத்தில் மூட்டை தூக்குனாலும் வலிக்காத அளவுக்கு ஆயிட முடியும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸும் நிறுத்திட முடியும். அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் 10 மணி நேரம் இருந்தாலும் இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்தில் என்ன சின்னதாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமோ அந்த எக்ஸசைஸை இப்போ மோனிஷா செஞ்சு காட்டுவாங்க. மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ நெக் பெயின் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற ஒரு 3 எக்ஸசைஸ் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். மறுபடியும் பெயின் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி எக்ஸசைஸ் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜஸ்ட்டு 2 ஷோல்டரையுமே ஸ்லைட்டாக மேலே தூக்கி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக கீழே கொண்டு ரிலாக்ஸில் 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு எக்ஸசைஸு. இது மாதிரி நீங்கள் 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு 2 ஷோல்டரையும் ஃப்ரீயாக வச்சுட்டு ஜஸ்ட்டு கிளாக் வைஸ் ஃப்ரண்ட்டில் நல்லா 7 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். 4 5 6 7.
அதே மாதிரி பேக் சைட் 1 2 3 4 5 6 7. ஸோ இதுவும் ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். லாஸ்ட்டில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, ஜஸ்ட்டு 2 கையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்போவை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நேராக காது வரைக்கும் மேலே கொண்டு போய் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துட்டு 2 கையுமே ரிலாக்ஸில் வச்சுட்டு 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது மாதிரி 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை தவிர இன்னும் நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லித்தரோம். ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக இதுலேருந்து க்யூர் ஆகலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். This is Monisha, physiotherapist.